நாம் சொன்ன பொருட்களை சேம்பை தவிர மற்ற எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைத்துக் கொள்ள வேண்டும். பச்சை மிளகாயை கீறி வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையான அளவு சேம்பை எடுத்து குக்கரில் வேக போட வேண்டும். வேக வைத்த சேம்பை சூடு ஆறியவுடன் வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். சேம்பின் சூடு ஆறியவுடன் தோலை உரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் ஜீரகம் சேர்க்க வேண்டும். மிளகு சேர்க்க வேண்டும். கடுகு சேர்க்க வேண்டும். பொரிந்தவுடன் வெந்தயத்தை சேர்க்க வேண்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை பொரிந்தவுடன் பெருங்காயத்தை சேர்க்க வேண்டும். அதனுடன் தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். அதனுடன் தேவையான அளவு பச்சை மிளகாயை சேர்க்க வேண்டும். நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அரைத்து வைத்த கலவையை அந்த பாத்திரத்தில் ஊற்ற வேண்டும். அதனுடன் நாம் உரித்து வைத்த சேம்பை சேர்க்க வேண்டும். சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டும். உப்பு சேர்க்க வேண்டும். வரமிளகாய் தேவையான அளவு சேர்க்க வேண்டும். மோர் தேவையான அளவு சேர்க்க வேண்டும். மோர் குழம்பு கொதித்து நுரை வந்தவுடன் சேம்பு மோர் குழம்பை இறக்கிக் கொள்ள வேண்டும். சாப்பாட்டில் சேம்பு மோர் குழம்பை ஊற்றி சாப்பிட்டால் நன்றாக இருக்கும்.